அகிலமெல்லாம் காக்கும் நாயகி ஆனந்த மகா சிவசுந்தரியினுடைய அருளாசையோடு ஆனந்தமாக மகா சிவசுந்தரியாக விளங்கக்கூடிய அன்னை அபிராமி அன்னையினுடைய அபிராமி அந்தாதி பதிகம் பற்றி நாம் சிந்தித்து வருகின்றோம். அபிராமி பட்டர் நமக்கு எழுதி அருளிய இந்த அபிராமி அந்தாதி 100 பாடல்கள் அன்னையினுடைய அருளையும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம் தன்னுடைய யோகங்கள் அடையக்கூடிய சிந்தை ஒருமனதாக நாம் சித்தி அடையக்கூடிய அளவிற்கு இந்த பாடல் வரிகள் அனைத்தும் சிறப்பாக அமைந்திருக்கும். ஒவ்வொரு பாடலும் நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு முன்னேற்றங்களை அடையக்கூடிய மகா சிந்தையினுடைய அருளும் அருளுகின்றிருக்கிறது. அப்போ இந்த பாடலிலே கணபதி காப்பு முதலில் கணபதி காப்பு, தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதி நிற்க கட்டுரையே என்று பண்ணுகின்றார். அபிராமி பட்டரானவர் முதலில் கணபதியை வணங்க வேண்டும் என்று சிந்தை கொண்டு கணபதி காப்பு விநாயகர் காப்பை எழுதுகின்றார். விநாயகர் காப்பை எழுதும் பொழுது முதலில் விநாயகரை வணங்க வேண்டும். ஆனால் அபிராமி பட்டர் அபிராமி அம்மனுடைய முழு சிந்தையிலே முழு தியானத்திலே இருந்தவர். அன்னையினுடைய வழிபாடை முழுமையாக கொண்டவர். அப்போ அம்பாளுடைய வழிபாடை முழுமையாக கொண்ட அபிராமி பட்டரானவர் விநாயகரை வணங்குவதற்கு முன்பே அம்பாளை முதலில் ஒரு வரி குறிப்பிட்டிருப்பார். இந்த விநாயகர் காப்பில் சொல்லியிருப்பது தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம். தில்லையில் இருக்கக்கூடிய உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனும் உமையும் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரராக இருக்கக்கூடியவளாகவும், அப்படி தில்லையில் இருக்கக்கூடிய தில்லை சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானை ஒரு பாகமாக கொண்டு அப்படி கொன்றை மலரையும் செண்பக மாலையை அணிந்துள்ள அன்னையினுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய கணபதியை முதலில் வணங்குகின்றேன் என்று வணங்குகின்றார். கணபதியை வணங்கிவிட்டு ஒரு காரியத்தை செய்கின்றோம் என்றால் அதனுடைய அந்த காரியத்தில் எந்த ஒரு தடைகளும் வராது. அப்போது தான் செய்யக்கூடிய காரியங்களில் எந்த தடைகளும் வரக்கூடாது. தான் செய்யக்கூடிய காரியங்களே முழுமையாக வெற்றி பெற வேண்டும், முழுமையாக சித்தி பெற வேண்டும் என்றால் விநாயகரை வணங்க வேண்டும். அதற்கு தான் எல்லா புலவர்களும் நூல் படைப்பதற்கு முன்பாக விநாயகர் காப்பு என்பதை எழுதிவிட்டு தான் அடுத்தது நூல் படைப்பார். அதுபோலவே அபிராமி பட்டர் முதலில் விநாயகருடைய காப்பை முதலில் எழுதிவிட்டு அடுத்து அபிராமி அந்தாதி பற்றிய அபிராமி அம்மனை பற்றிய 100 பாடல்களை எழுதியுள்ளார். இப்படி சிவபெருமான் ஒரு முறை விநாயகரை வணங்காமல் போருக்கு புறப்பட்டதுனால அவருடைய தேர் அச்சது பொடி செய்து அதுதீரான் என்று சொல்லியிருப்பாங்க. அவர் போருக்கு புறப்பட்ட தேர் அவருடைய அச்சு என்பது பொடி அப்படியே நொறுங்கி தூள்தலாக போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போது விநாயகரை முதலில் வணங்க வேண்டும். அதுபோல அபிராமி பட்டர் எப்படி வணங்குகின்றார் பாருங்க. தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமைமைந்தனே அப்படி சொல்ற. அந்த கொன்றை மலர் சொல்றாங்க. கொன்றை மலரும் இந்த செண்பக மலரும் இணைந்த ஒரு மாலையை அணிந்துள்ள சிதம்பரத்தில் அப்படி உமையும் ஈஸ்வரனும் ஒரு பாகமாக அமைந்த அர்த்தநாதீஸ்வரம் உருவமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளை, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை வணங்கி முதல்ல பாருங்க அம்பாளை தான் சொல்றார். அப்போ அப்படி அம்பாளுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய 7 உலகங்களும் புகழ்பெற வேண்டும். தான் எழுதக்கூடிய இந்த நூலானது 7 லோகங்களும் பற்றக்கூடிய, ஏன்னா அப்படி ஒரு புனிதமான நூல் இது. ஏன்னா அம்பாளை பற்றி எழுதணும் இல்லையா, எப்படி இருக்கணும் அம்பாளை பற்றி எழுதும் பொழுது அப்படி எழுதணும், அப்படி தூக்கி போட்டோம் 2 பேர் படிச்சோன்னு இருக்கக்கூடாது. 7 லோகங்கள் எல்லாம் போற்றணும். அப்படி பாருங்க, இன்னமும் நாம் வழிபட்டு கொண்டே வருகின்றோம். இந்த மகா சிறப்பாக இருக்கக்கூடிய அபிராமி அந்தாதியை நாம் இன்றும் நாம் பயன்படுத்தி நாம் வழிபட்டு பயன்பெற்று வருகின்றோம் சொல்றோம். அப்போ உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கடி குங்கும தோயம் என விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழந்துணையே. அப்படி இந்த பாடல்ல சொல்றார் பாருங்க, உதிக்கின்ற செங்கதிர்னு சொல்றார், உச்சி திலகம்னு சொல்றார்.
அப்போ உதிக்கின்ற செங்கதிர் அபிராமி அன்னையை ஒரு ஓமையாக சொல்ல வேண்டும். எதற்கு ஓமையாக சொல்ல வேண்டும்? ஒரு சிவப்பு நிறத்திற்கு ஓமையாக சொல்ல வேண்டும். சரி, சிவப்பு நிறத்திற்கு ஓமையாக சொல்ல வேண்டுமே, அப்போ எதையெல்லாம் ஓமை பொருளாக சொல்ல வேண்டும் என்று சிந்திக்கின்றார். அப்போ ஓமை பொருளாக சொல்ல வேண்டும், சிவப்பு நிறத்திற்கு ஓமையாக சொல்ல வேண்டும். சரி, சூரியனை சொல்லலாம். சரி, சூரியனை சொல்லலாம். எப்படி சூரியன் சுட்டரிக்குமே. சரி, சூரியன் சுட்டரிக்கக்கூடியது நாம் வெறும் கண்களால் பார்க்க முடியாது. அப்போ நம்ம எப்போது கண்களால் பார்க்க முடியும் சூரியனை? அப்போ உதிக்கின்ற சூரியனை நம் கண்களால் காண முடியும். அப்போ உதிக்கின்ற இளம் சிவப்பாக இருக்கக்கூடிய சூரியன், அப்போ உதிக்கின்ற சூரியனுக்கு ஓமையாக சொல்லலாம் சொல்லி உதிக்கின்ற சூரியனாக சொல்கின்றார். அப்போ இளஞ்சிவப்பு நிறமாக கொண்டவள் அன்னை அபிராமியாக இருக்கக்கூடியவள் உதிக்கின்ற சூரியன். அப்போ உதிக்கின்ற சூரியன் எப்படி இருக்கும்? இருளை அகற்றிக்கொண்டு உதிக்கும். அப்போ ஒரு இருளை அகற்றிக்கொண்டு உதிக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய உள்ளத்திலே அஞ்ஞான இருளை அகற்றக்கூடியவள் அன்னை அபிராமின்னு சொல்றோம். தன்னுடைய உள்ளத்திலே அஞ்ஞான இருளை அகற்றி ஒரு ஒளி ரூபமாக, ஒரு ஞான ரூபமாக, ஒரு ஞான சித்தியை உருவாக்கக்கூடியவள் அன்னை அபிராமி. முதல் பாடலே சொல்லுகிறார். அந்த முதல் வார்த்தையிலே எவ்வளவு ஞானம் பெறக்கூடிய அளவிற்கு வார்த்தையை பாருங்க. உதிக்கின்ற செங்கதிர் என்று சொல்லுவோம். அப்போ உதிக்கின்ற செங்கதிர் என்ற வார்த்தையிலே இருளை அகற்றக்கூடியவள் என்று சொல்றோம். அதுக்கப்புறம் சொல்லக்கூடியது உச்சி திலகம். ஏன் ஒரு சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய திலகம் என்று சொல்லி இருக்கலாமே, ஏன் உச்சி திலகம் என்று சொன்னார் என்று சிந்திக்கணும். அப்போ உச்சி திலகம் என்று சொல்லும் பொழுது திலகமிட்டவர்கள் பெண்கள் எல்லாமே திலகமிட்டிருப்பார்கள். முன்னுபிற காலத்தில் எல்லாருமே திலகமிட்டிருந்தாங்க. உச்சி திலகம் என்பது பெண்கள் மட்டுமே வெற்றிருந்தார்கள் சொல்லுவோம். திலகம் என்பது எல்லாருமே வெற்றிருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அனைவரும் திலகம், நெற்றியில் திலகம் என்பது இருக்கும். அப்போ உச்சி திலகம் என்பது பெண்கள் மட்டும்தான் உச்சி திலகம். அப்போ பெண்கள் என்பது மதிக்கக்கூடியவர்கள், போற்றக்கூடியவர்கள், வணங்கக்கூடியவர்கள். உச்சி திலகம் இட்டவர்கள் நிச்சயமாக வணங்கக்கூடியவர்கள், போற்றக்கூடியவர்கள். அப்போ உச்சி திலகமாக அன்னையினுடைய அபிராமியினுடைய உவமையாக சொல்கின்றார். உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் சொல்ல உயர்ந்த ரத்தினங்கள். அப்படி ரத்தினங்கள் என்னாலே உயர்ந்த வகை, அது அந்த ரத்தின வகையிலே உயர்ந்தது என்பது இந்த மாணிக்கம். அப்படியே பல மின்னும். அவ்வளோ ஒரு சிவப்பு நிறமாக இருக்கும். அதுக்கப்புறம் மாதுளம் பூ. அந்த மாதுளம் பூவை பார்க்கும்போது ஒரு மென்மையாக இருக்கும். அப்படி ஒரு மென்மையான நிறம், அப்படி ஒரு மென்மை, அப்படி ஒரு சிவப்பு நிறம், அப்படியே சிவப்புலையும் அவ்வளோ அப்படியே தொட்டு பார்க்கும் பொழுது அப்படியே மழை இருக்கும். அப்படி ஒரு மென்மையாக இருக்கக்கூடிய மாதுளம் பூவை ஓமையாக சொல்கின்றார். அதுக்கப்புறம் ஓமையா சொன்னார் பாருங்க, மின்னல் கொடியை சொன்னார். அப்போ மின்னல் கொடி எப்படி வரணும்? அப்படி ஒரு கணம் வந்து செல்லும். அன்னையினுடைய தரிசனம் எப்படி இருக்குன்னாக்க அப்படி ஒரு கணம் தான் வரும். அதனுடைய ஆற்றல் என்பது மிகுந்தமையாக இருக்கக்கூடியது. மின்னல் இருந்து அப்படி ஒரு கணம் வந்தாலும் அப்படி இந்த லோகமே அப்படி அவ்வளவு வெளிச்சமாக இருக்கும். அந்த பாருங்களேன், அது இரவில் மின்னல் அடிக்கும் பொழுது அந்த இரவு முழுவதும் அப்படி பகல் போன்ற வெளிச்சமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அதனுடைய ஆற்றல் அதிகம். அந்த மின்னல் கொடியில் மின்னல் வரும் இல்லையா, அந்த மின்னலில் அவ்வளோ நைட்ரஜன் சக்தி இருக்கும். அப்போதான் மழை பெய்யக்கூடிய காலத்துலலாம் பயிர்கள்லாம் பசுமையாக இருக்கும். எப்படி பசுமையாக இருக்கும்? அந்த மின்னல் கொடி வருது இல்லையா, அந்த மின்னல் கொடி அவ்வளவு ஆற்றல் சக்தி கொண்டது, அவ்வளோ நைட்ரஜன் சக்தி கொண்டது. அதனால தான் பயிர்கள்லாம் பசுமையாக இருக்கும். அதுபோல அன்னை ஆக்கக்கூடியவள், அபிராமி அன்னையானவள் ஆக்கக்கூடியவள். ஒரு கணம் வந்தாலும் மிகுந்த ஆற்றல் உடையவள். அப்படி ஆற்றல் கொண்டவளாக இருந்தாலும் தன்னுடைய பக்தர்களுக்கு உயர்ந்த ஆற்றல், உயர்ந்த ஞானத்தை அளிக்கக்கூடியவள் என்று சொல்றோம். அதுக்கப்புறம் குங்கும தோயம் என்னன்னு சொல்ற, குங்கும குழம்புன்னு சொல்றாரு பாருங்க. எப்படிங்க குங்கும குழம்புன்னு? குங்குமத்தை போட்ட கரைச்சி அப்படி இல்லை. அதாவது குங்கும மலர் இருக்கு இல்லையா, அந்த குங்கும மலரை தண்ணீரில் போட்டு அதை அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ அந்த குங்கும மலரை போடும்போது அப்படி குங்குமம் போகும்போது அப்படி செந்நிறமாக வரும். அப்படி அந்த செந்நிறத்தில் வரும்பொழுது அம்பாளும் எப்படி இருப்பார்னா, குங்குமமாக அப்படி சிவந்த நிறமாக மாறுவாள். அப்போ சிவந்த நிறமாக மாறுகின்ற அம்பாள், அப்போ குங்குமம் எப்படின்னா குங்கும தோயம், குங்கும குழம்பாக கரைத்த அந்த மேனியும் அம்பாளுடைய சிவந்த நிறமாக மாறுகின்றது. இதுபோல ஒரு சிவப்பு நிறத்திற்கு உமையாக சொல்லுகின்றார். அன்னையை வழிபட வேண்டும், ஆனந்த ஞானம் பெற வேண்டும், அகிலமெல்லாம் காக்கும் நாயகியாக, ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடிய
இந்த மகா சிவசுந்தரியாக விளங்கும் நாயகியாக அபிராமி அன்னையானவள் விளங்குகின்றாள். அனைவரும் அன்னையினுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடம் தொடர்ந்து இந்த மகா ஞான பூஜையானது நிகழ்த்தி வருகின்றது. அனைவரும் தரிசிக்கக்கூடிய மிக சிறந்த ஞானபீடம். அனைவரும் தங்களுடைய நல்வாழ்விற்காக பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடத்தினை அணுகி கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய சாலைகளுக்கு இடையில் பில்லூர் என்ற ஆதிசக்தி பாலா ஞானபீடம் அமைந்துள்ளது. அனைவரும் தரிசிக்கக்கூடிய மிக சிறந்த ஞானபீடம். அனைவரும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.